ஆரம்பிச்சு இருந்தாலும் எத்தனை மணிக்கு முடிச்சு எத்தனை மணிக்கு போகிறதுக்கு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கவலையோடு இருக்கிறவங்கள ஒரு அலையில சொல்லலாங்களா? எல்லாருக்கும் உற்சாகமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா கர்த்தர் என்னை ரட்சித்து 25 வருஷம் ஆச்சு. ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் நடிகர் கமலஹாசனுடைய நெருங்கிய உறவினர் நான். அந்த குடும்பத்திலேருந்து எங்களையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தினார். அவருடைய கிருபை அதிகமான ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. பெரிய 94வது வருடத்தில் ஒரு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் பணம் நஷ்டமாகி, தொழிலில் நஷ்டமாகி, தற்கொலைக்கு நாள் நிர்ணயித்து மே 11ஆம் தேதி நான் தற்கொலை செய்து கொள்ளலான்னு போகும்போது விஷ மருந்து வாங்க வைத்திருந்த பணத்தை வைத்து நான் ஒரு சகோதரர் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டதுனால நான் வேதாகம், பரிசுத்த வேதாகம் பைபிள் வாங்கி படித்ததுனால ஆண்டவருடைய வார்த்தை தொட்டு ரட்சிக்கப்பட்டேன். 25 வருடங்களுக்கு முன்பாக நான் என்னையும் விஷ மருந்து குடித்து சாகடித்து கொண்டு என் மனைவியும் மகனையும் கொண்டுடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஆண்டவர் இரக்கமாக இருந்து காப்பாற்றிட்டாரு. பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார். இன்றைக்கு 25 வருடங்கள் கழிந்து விட்டன. 35 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையிலிருந்து 1.5 வருட காலத்துக்குள்ளாக மனுஷனால் முடியாத ஒரு பெரிய மீட்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தில் செய்தார். 35 லட்சம் ரூபாய் பணத்தை அதுலேருந்து மீண்டு வர்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய விஷயம். இன்னைக்கு மதிப்பு பல கோடி. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால் முடியல. சொந்தக்காரங்க உதவி செய்யலை, நண்பர்கள் உதவி செய்யலை, என்னுடைய தொழில் திறமை படிப்பு உதவி செய்யலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றினார், என் குடும்பத்தையும் நிலைநிறுத்தும்படியாக செய்தார். அது மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நிறைய குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையாகி என்னுடைய ஈரல் அழுகி என்னுடைய உடலினுடைய வாகெல்லாம் மாறிடுச்சு. ஈரல் வேலை செய்யாததுனால கொழுப்பு உடம்புல சேர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. அதனால தான் உடம்பு வாகு இவ்வளோ குண்டாக இருக்கு. அதனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாதீங்க, தம்பி நீங்களும் நினச்சிக்காதீங்க, நிறைய தின்னு விட்டு ஆள் குண்டாக இருக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. சரீரத்தில் ஈரல் அழுகி ஈரல் வேலை செய்கிற ரத்த வாந்தி எடுத்து காப்பாற்ற முடியாத நிலவரத்தில் இருந்தேன் நான். குடிச்சுட்டு வெறும் வயதில் படுத்து ஈரல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 25 வருடங்களுக்கு முன்பாக நான் தற்கொலையின் அந்த தேதி அன்று நான் வேதாகமத்தை முதலாவது பிரித்து ரோமர்கள் எழுதின நிருபத்தில் நான் வாசித்தேன். அந்த வசனம் நான் சொல்லலை, பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். நமக்குள் நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமாகில் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வோம், ஏமாற்றிக் கொள்வோம். இப்போ நான் ஒரு பிராமணனாக இருந்ததுனால, சிறு வயதுலேருந்து வேதம் படித்ததுனால எனக்குள்ள பாவம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பாவத்தெல்லாம் கங்கையில் போய் முழுகி தொலைச்சிட்டேன், பாவத்தெல்லாம் கழுவிட்டேன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா பாவம் எனக்குள்ளே இருந்ததுனால நான் என்ன நன்மை செய்ய நினைத்தாலும் நான் விரும்பத்தக்காத தீமையவே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நானல்ல எனக்குள்ள இருக்கும் பாவமே அப்படி நான் செய்ய வச்சுச்சுங்கிற வசனத்தின்படி அப்போ எனக்குள்ள பாவம் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த வசனம் என்னோட பேசியது. எனக்கு முதலாவது நற்செய்தி சொன்ன சகோதரன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை தான் எனக்கு அவர் சொன்னார். ஆனால் இந்த வசனம் சொன்ன சகோதரன் நான் உயிரோடு இருக்கிறேங்கிறது அவருக்கு இனி வரலும் தெரியாது. எனக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அவர் போயிட்டார், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நினச்சிருப்பாரு இவர் அவ்வளோதான், அன்னியோட குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இவர் தற்கொலை செய்திருப்பாருன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் அந்த அழிவு நேரிட விடலை. ஆண்டவர் எங்களை குடும்பமாக ரட்சிக்கப்பட வைத்தார். 1.5 வருட காலத்துக்குள்ளாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளும்படியாக கர்த்தர் எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, ரொம்ப பிராமண வைராக்கியத்தோடு இருந்த என்னுடைய தகப்பன் தாயாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. இன்னைக்கு என்னை அவமானமாக பேசினவங்க, ஒரு பிராமணனாக இருந்து நீ ரொம்ப கீழ்ஜாதி கடவுளை போய் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்ன சொந்தக்காரங்கெல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்காங்க. கர்த்தர் என் சத்துருக்கள், என்னை விரோதித்தவர்கள், ஏளனமாய் பேசியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அன்புனால ஒன்றாங்கிட்டே வந்துட்டார்.
கடைசியாக 2 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய தாயாருடைய சொந்த மூத்த சகோதரி, என்னுடைய அத்தை, அவங்களுக்கு வயசு 97. ஆனாலும் வந்து ஐயர் பாட்டி ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறவங்க. அவங்க தான் இறப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, பக்கத்துலேயே போக முடியாது. அவ்வளோ ஆச்சாரம் வேதங்கள் படித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போனப்போ என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. போய் நான் அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் பாவத்துக்கு உண்டான அறிக்கையை மனசார சொல்லி இருதயத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் வியாதி சுகமாகி 1 மாதம் கழித்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அது தவிர இன்றைக்கு அவருடைய 2 மகன்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் பெரிய அற்புதங்கள். எங்கள் இதில் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றிருக்காரு. இப்போ இதில் என்ன தெரியுது, யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வசனத்தையாவது சொல்லணும். ஏன்னா அவங்க சபைக்கு வராங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த வசனம் என்ன பண்ணாதுங்க, அவங்கள அழிவுக்கு கொண்டு போய் விடாது. ஏன்னா இன்றைய 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் ஒரு வசனம் சொல்லிட்டு போயிட்டார். இந்த வசனம் வெறுமையாக திரும்பல, அது ஆண்டவர் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தி குடும்பத்தை ஆசீர்வாதிச்சு இன்னைக்கு வம்சம், என்னுடைய சொந்தக்காரருக்கு எத்தனையோ பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஸோ கர்த்தருடைய வசனத்தினுடைய மதிப்பை, அந்த பவர் வல்லமையை வந்து நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு நற்செய்தி சொல்லும்போது அவர்கள் உடனடியாக சபைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் அந்த வார்த்தையை அவர்களிடத்துல தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ன பண்ணாதுங்க, வெறுமையாக திருப்பி வராது. ஸோ 25 வருட காலங்களில் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல், முக்கியமாக என் சரீரத்தில் எந்த விதமான வியாதியின் கூறு இல்லாமல் என் ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். நான் 94வது வருடம் வேதாகமத்தை எடுத்து நான் வீட்டில் கொண்டு போய் நான் வாசிக்கும் போது, இந்த ரோமர்கள் நிருபத்தை வாசித்து விட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நானும் என் மனைவியும் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் மண்டிட்டு, எப்படி ஜெபம் பண்ணோன்னு தெரியாது, ஆனாலும் நாங்கள் இயேசுவினிடத்தில் நாங்கள் ஜெபித்தோம். பொழுது நான் பாவி என்று உணர்த்தப்பட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் குடும்பத்தை விடுதலை ஆகும், இப்படி ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் அழுத பொழுது எங்கள் ரூமில் ஒரு பெரிய வெளிச்சத்தில் தேவன் எங்களுக்கு பிரசன்னமானார். அந்த வெளிச்சத்திலிருந்து தேவன் என்னோடு மனுஷன் பேசுவது போல பேசினார். ஆமாம், அது உண்மை. அவருடைய குரலை நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் சார்ந்து கொள், நான் உனக்கு ஜீவனை தந்து உன்னை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்தது. கர்த்தர் அற்புதங்களின் தேவன். அநேக அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 100கணக்கான பிறவி செவிட்டு காதுகளை கர்த்தர் திறக்கிறத நாங்கள் வந்து, பிறவி செவிடர்கள் குணமாக்கப்படுகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம், சாட்சியாக இருக்கோம். கண்கள் சரியா தெரியாதவங்க, அநேக பலவீனங்கள்ல இருந்து கேன்சர் கடிகள் மறையிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கர்த்தர் வந்து அவ்வளவு அற்புதமாக ஜனங்களை நேசித்து குணமாக்குற வல்லமை கொடுத்துருக்கிறத நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இது வேற எந்த மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரியில் போனாலும் அந்த மேலே அந்த மாதிரி ஒரு குணமாக்குற ஒரு கிரியையை நாங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தின் தேவனுக்கு நான் ஒரு சாட்சியாக கர்த்தரை நிறுத்தினதுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 7 காரியங்கள் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் அவனுடைய கரங்களில் தருகிறார். ரட்சிப்பு வரும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கடவுளை மட்டும் மாற்றிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வேற கடவுளை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு உண்மையான தேவன்னு தெரிஞ்சோன்னா இயேசு தான் கடவுள்னு மாற்றிக்கிறாங்க. ஆனால் அது ரட்சிப்பின் முடிவு கிடையாது, அது ரட்சிப்பின் துவக்கம். தேவனை தெரிந்து கொள்வது மாத்திரம் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. தேவனை தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமம் தேவை. அந்த வேதாகமம் வந்து தினமும் படிக்கும்போது அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் ஜீவன் இருக்கு, ஆவியாக இருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். மாம்சமானது
அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இப்போ நிறைய வேதங்கள் இருக்கு. இந்து மார்க்கத்துல இருந்தபோது ஒரு பிராமணனா இருந்த பொழுது நிறைய வேதங்கள் நிறைய பிரிவினை இருக்கு. அதுல எல்லாம் என்ன இல்லைங்க, ஜீவன் இல்ல. அதுல கர்த்தருடைய ஆவியும் அங்க இல்ல. அது மனுஷனுடைய ஞானத்தினால அவன் கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளால அவனுடைய அறிவினால் எழுதப்பட்டவைகள். அதனால அந்த வார்த்தைகள் என்ன இல்லைங்க, ஜீவன். ஓம் சிவம் விஷ்ணு சதுர்புஜம் தியாய சர்வ விக்னோ சாந்தி கணேஷ் இப்படிலாம் ஒரு 1008 ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா ஒரு மனுஷன் ஜீவன்ல கர்த்தருடைய ஆவி இல்லை. ஆனா இத சில பேர் சீடி போட்டு காசு பண்ணிட்டு இருக்கிறான். கன்னி சுத்தாயமாக அஜமுகனாக அப்படின்னா இயேசுவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது போய் சீடி போட்டு காசு நல்லா வரும். ஆனா ஆத்மா ரட்சிக்கப்படுமா? ஏன்னா அதுல என்ன இல்லைங்க, ஜீவன் இல்லை. அப்ப எதை சொன்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும்? பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனத்தை சொன்னா மட்டும்தான் ரட்சிப்பு வரும். போய் கன்னி சுத்தாய நமக, ஆட்டுக்குட்டியாய நமக, அண்டா குண்டாய நமகெல்லாம் சொல்லி ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வராது. அப்ப அதையே படிச்சுட்டு போலாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இதையாங்க பைபிளை படிக்கணும், அதுலயே எழுதிருக்குன்னா நாங்கள் அங்கேயே இயேசு கும்பிட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ தேவனுடைய வசனங்களை ஒரு மனுஷனை சந்திக்கும் போது நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தை வெறுமையா திருப்பி வராது. ஏற்ற வேளையில அது அவர் ரட்சிப்புக்குள்ள அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை ஆசீர்வாதமா கொண்டு வந்து சேர்த்து விடும். சரிங்களா? நம்ம முதலாவது கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை படிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்துகிறவருமாகி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ தெரியாதவங்களை எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க? இருள். புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லாததுனால அந்த மனுஷனுடைய ஆவி இருளுக்குள்ள இருக்கு. இப்ப என்றைக்கு இருதயத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானாரு, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் சிலுவைக்கு சென்று தன்னுடைய விலையேறப்பட்ட குற்றமற்ற பாவமில்லாத ரத்தத்தை சிந்தினாரோ அந்த பலி சம்பூர்ண பரிபூர்ண பலியாக இருக்கிறது. அந்த பலியின் மூலமாக நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அப்போ இருளின் ராஜ்யத்தில் என்னென்னலாம் இருக்குங்க? இருளின் ராஜ்யம்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? இருளின் ராஜ்யம்ல என்ன இருக்கும் தெரியாதுங்களா? ஒன்னும் கேட்க மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. இருளின் ராஜ்யம் என்னென்னலாம் இருக்கும்? இருளின் ராஜ்யத்துக்கு தலைவர் யாருங்க? சாத்தான். சரி, அவன் என்னெல்லாம் பண்ணுவான்? என்னங்க? பாவத்தை தூண்டுவான். அடுத்து என்னங்க? இச்சைகளை உண்டு பண்ணுவான். வேற என்ன பண்ணுவான் சாத்தான்? பொய் சொல்ல வைப்பான், திருட வைப்பான், சுயநலமா இருக்க சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்? பொறுமை இல்லாம கோபத்தை உண்டு பண்ணுவான், எரிச்சல், சமாதான கேடு, பொறாமை. அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? பெருமை. நான் யார் தெரியுமா? எத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய விசுவாசி தெரியுமா? இந்த பெருமையெல்லாம் கொடுப்பான். இதெல்லாம் என்ன ராஜ்யங்க? இருளின் ராஜ்யம். புரியுதுங்களா? அப்போ இந்த இருளின் ராஜ்யம்னு ஒண்ணு முக்கியமா சொல்ல மறந்துட்டீங்க. என்ன வரும் அந்த இருளின் ராஜ்யத்துல இருந்தா? என்னெல்லாம் வரும்? உடம்புல என்ன வரும்? வியாதி வரும். இருளின் ராஜ்யத்துக்கு தலைவர் சாத்தான் இல்லைங்களா?
அப்ப இருளின் ராஜ்யத்துல இருந்தா நமக்கு என்ன வருங்க? என்னெல்லாம் வியாதி வருங்க? பல வியாதி வருங்க. என்னென்னலாம் வியாதி பேர் சொல்லுங்க. பல வியாதிக்கு என்ன பேரு? கேன்சர் வருங்க, எய்ட்ஸ், அப்புறம் இப்ப என்னமோ ஒரு வைரஸ் புதுசா வந்துருக்குதுங்க. என்ன வைரஸ்? நிப்பா வைரஸ். அப்புறம் குப்பா வைரஸ் ஒன்று வரப்போகுது. வேற என்னெல்லாம் வருங்க? சொல்லுங்க, வியாதி பேர்லாம் சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் எப்படி வருங்க? என்ன இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும்? கொழுப்பு அதிகமா இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும். அப்ப எனக்கு என்ன இருக்குதுங்க? நல்லா பாருங்க, என்ன கொலஸ்ட்ரால் இருக்குதுன்றாங்க அம்மா. கொழுப்பு இந்த ஆளை பார்த்தாலே கொழுப்பு பல கிலோ வச்சிருக்கிறாருங்க. அப்ப இவருக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரணும். ஹார்ட் அட்டாக் கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தா என்ன ஜாஸ்தி ஆகும்? திமிரு ஜாஸ்தி ஆகும். திமிரு இல்லாம வேற என்ன ஜாஸ்தி ஆகும்? பிளட் பிரஷர், பிரஷர் ஜாஸ்தி ஆயிரும் இல்லைங்களா? பிரஷர் ஜாஸ்தியான அடுத்து என்ன வரும்? ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி போயிடும். சரிங்களா? இப்போ இது எல்லாம் ரத்த சம்பந்தப்பட்டதா சொல்றீங்க இல்லைங்களா? உடம்புல ரத்தத்துல பல வியாதி வரும். சுகர் வரும், கேன்சர் வரும், தைராய்டு பிரச்சனை வரும், அப்புறம் கால் வலி வரும், மூட்டு வலி வரும். வேற ஏங்க லிஸ்ட கேக்குறீங்க? இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? இதெல்லாம் எங்க இருக்குது? என்னங்க? இல்ல, இருளின் ராஜ்யம் தான். இப்ப எங்க இருக்குது? அதெல்லாம் சாத்தான்ட்ட இருக்குதா? எங்க இருக்குதுங்க? யார் சரீரத்துல? யாருங்க? யார் சரீரத்துல? நம்ம சரீரத்துல. அப்ப நம்ம சரீரம் யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, பரவாயில்ல. பாத்துங்க, இருளின் ராஜ்யத்துல இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஏன் அதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னா, நம்ம மனசும் ஆவியும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வந்துருச்சு. சரீரம் என்ன பண்ணலீங்க, இன்னும் வரல. புரியுதுங்களா? இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏங்க, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு, ஏங்க நான் இன்னும் பொய் என் வாயில வருது, ஏன் கோபம் வருது? நினைச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன் நான் கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டேன், ஏன் அடிச்சுவிட்டேன், ஏன் சண்டை போட்டேன், ஏன் பொறாமையா பேசி இருக்கிறேன், ஏன் எரிச்சல் உண்டாக்குகிறேன்? இதெல்லாம் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க. அதிசயமா நானும் பார்த்துக்கிறேன். யாருமே செய்யாம இருக்க முடியாது. ஆனா நம்ம டெய்லி என்ன படிக்கிறோங்க? பரிசுத்த வேதாகமும் படிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்றோம், டெய்லி அந்நிய பாஷை சில பேர் பேசுறோம். அப்ப ஏன் இதெல்லாம் மாற மாட்டேங்குது? யாருக்காவது தோணி இருக்கு? அந்த மாதிரி தோணி இருக்கா? தோணுனதே இல்லைங்களா? கண்டிப்பா தோணும். ஏன் அப்படிலாம் மாற மாட்டேங்குது? அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். அது அப்படித்தாங்க, தெரியாதுங்க. என்னதான் பண்ணாலும் அப்படித்தாங்க. அதுக்கு பதில் வேணுமா? வேணுமா வேணாமாங்க? வேணும்னா சொல்றேன், இல்லைன்னா அடுத்து வேற ஏதாவது சொல்லுவோம். வேணும். நீங்க என்னதான் ரட்சிப்புக்குள்ள வந்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தாலும், சரீரம் ஆவிக்கு விரோதமாய் செயல்படும். இந்த சரீரம் ஆதாமுடைய வித்துனால உருவாக்கப்பட்டுச்சு. நமக்கு யாருங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய பரம்பரை பாட்டன் கூட்டணுக்கெல்லாம் மேல யாரு முதல் ஆளு? பேர் என்னங்க? ஆதாம். அவர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் கீழ்ப்படியாம பிசாசு கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய சரீரம் மரணத்துக்கு எதுவும் மாறிச்சு. உண்மையா பொய்யாங்க? அந்த ஆதாமுடைய வித்து தான் நம்ம உடம்புல இன்னமும் இருக்குது. அப்ப நம்ம உடம்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, பாவம் செய்கிறது தான் அதனுடைய இயல்பு. புரியுதுங்களா? நீங்க பாவம் செய்யறதுனால பாவியாகல, ஆதாமுடைய வித்துனால உருவாக்கப்பட்டதுலயே நீங்க பாவியா தான் இருக்கிறீங்க. புரியுதா? புரியலீங்களா? புரியுதுங்களா? அப்ப சரீரம் நீங்க என்னதான் ஆண்டவரோட ஐக்கியம் வச்சிருந்தாலும் தொடர்ந்து பாவம் செய்ய தான் அதுக்கு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பாவம்னா வெறும் காமம், இச்சை, அந்த மாதிரி குடிப்பழக்கம் அது மட்டும் இல்ல. பெருமை ஒரு பாவம் தான், பொய் ஒரு பாவம் தான்,
நீ கிறிஸ்தவர்கள் குடிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் விபச்சார பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சபைக்குள்ள பெருமை நாவி இருக்கும், பெருமை இருக்கும், தந்திரம் இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் என்னங்க? பாவம். அப்ப நம்ம சரீரம் தொடர்ந்து பாவம் செய்யும். இதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு உபவாசம் போட்டு ஜெபிச்சு கத்தி கத்தி ஜெபிக்க முடியாது. சொல்லுங்க, கஷ்டப்பட்டு கத்தி சத்தம் போட்டு சோறு தின்னாம ஜெபிச்சு இதை ஜெயிக்க முடியாது. ஆனால் பரிசுத்தாவியினால் இவைகளை ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப தொடர்ந்து பாவம் நம்ம சரீரத்துல அது பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த சரீரம் நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் வியாதி இழுத்துரும். ஏன்னா அது விழுந்து போன சரீரம் உங்களை எப்படியாவது சாவடிக்கணும்னு அந்த சரீரம் பார்க்கும். அதனுடைய குணம் அப்படிதான். புரியுதுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடி பிறக்கிறீர்கள். அப்ப நான் ஒரு இந்து பிராமண குடும்பத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க புது சிருஷ்டியா இருப்பீங்க. அப்ப நான் புது சிருஷ்டி ஆவேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். போய் கண்ணாடியில பார்த்துட்டேன், ஆடாடா சொட்டையா இருக்குது, முடி முளைச்சிரும், புதிய சிருஷ்டி, குண்டா இருக்கிறேன், இனிமேல் தான் தம்பி மாதிரி ஸ்லிம்மா அழகா மாறிடுவேன், நல்லா ட்ரிம் ஆயிடுவேன், இனிமே ஹீரோ மாதிரி இன்னொரு ரவுண்டு வரலாம் நம்ம, அப்படிலாம் கனவு கண்டுட்டு ஞானஸ்நானத்துக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இனிமேல் புது சிருஷ்டிங்க நீங்க அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி ஊழியக்காரர் தொட்டியில ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஞானஸ்நானம் கொடுத்தாரு, ஊழியக்காரர் என் கூட சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்தாரு. உங்களுக்கு புரியல? நான் தண்ணிக்குள்ள போனேன்னா அவரையும் இப்படி சேர்த்து இழுத்து விட்டேன். அவரும் என் கூட தொட்டிக்குள்ள வந்துட்டாரு. அவரு நான் தடுமாறி தத்தகாப்பத்தான் கை தட்டவும் அவருக்கு பேலன்ஸ் போயிருச்சு. அவரும் என் கூட சேர்த்து தண்ணியில விழுந்தார். கடைசியில் 2 பேரையும் சேர்த்து ஞானஸ்நானம் கொடுத்து வெளியில எழுப்புனாங்க. அப்புறம் வெளியில வந்தோன்னா ஞானஸ்நானம் ஆண்டவருக்குள்ள மறுபடியும் பிறந்துட்டீங்க, புது சிருஷ்டின்னு. நான் என்ன பண்ணேன், நேராக கண்ணாடியில் போய் பார்த்தேன். சொட்ட மண்டையாக தான் இருந்துச்சு, ஒல்லியாவில். என்ன புது சிருஷ்டின்னு சொன்னாங்களே, ஒன்றுமே மாறலையே அப்படின்னு நினைச்சேன். இப்போ புது சிருஷ்டிங்கிறது சரீரத்தில் இல்லை, உங்க ஆவியிலே நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, என்னுடைய ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமா, என் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். என்றைக்கு நீங்க இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவை தேவன் அறிக்கை எடுக்கிறீர்களோ அன்னைக்கு உங்க ஆவியில யாரு வாசம் செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக வாசம் செய்கிறார். புரிஞ்சுதுங்க? அப்ப ஆவியில நீங்க யாராயிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவோட ஒன்னாயிட்டீங்க. சொல்லுங்க, நான் இயேசுவோடு பரிசுத்தாவியின் மூலமாக ஆவியிலே ஒன்றாகி விட்டேன். அப்போ உங்க ஆவியில இயேசு கிறிஸ்து நீங்களும் ஒன்னா இருந்தா உங்க ஆவியில வியாதி இருக்குமா? இருக்குமா? ஆவியில இருளின் ராஜ்யம் இருக்குமா? ஆவியில சக்கரை வியாதி இருக்குமா? ஏங்க உங்க ஆவியில சக்கரை வியாதி இருக்கா? உங்க ஆவியில கேன்சர் இருக்கா? யாராவது சொன்னா என்ன லூசா நீங்க கேட்க மாட்டாங்க. ஆவியில வியாதி வருமா? அப்ப எது உண்மை? ஆவியில வியாதி இல்லைங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? தேவன் ஆவியாக இருக்கின்றார். புரியுதுங்களா? அப்ப தேவன் உங்க ஆவியில வியாதி எல்லாமே எதுவுமே இல்லாம சம்பூர்ணமா வைத்திருக்கிறாரு. நீங்க அந்த ஆவியின் பலத்தினால் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க, ஆவியின் பலத்தினால் மாம்சத்தின் கிரியைகளை நான் ஜெயிக்க வேண்டும். அப்ப என்றைக்கு உங்களிடத்துல இருளின் ராஜ்யத்துல இருக்கிற வியாதி, வேதனை, கோபம், எரிச்சல், துர்குணம் இவைகள் எல்லாம் வந்து உங்களோட போராடுதோ நீங்க மாம்சத்துல அதை ஜெயிக்கவே முடியாது. நீங்க கத்தி கத்தி ஜெபிச்சு உபவாசம் போட்டு ஜெபிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே அதை ஜெயிக்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை ஜெயித்து தருவாரு. புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, இந்த பூமியில மனுஷனா வந்த போது மனுஷனுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணாருங்க, அவரு ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஞானஸ்நானம் எடுத்தப்ப என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்ததுங்க? வானம் திறந்தது. அந்த திறக்கப்பட்ட வானம் இன்னைக்கு வரல மூடி இருக்குன்னு வசனம் இருக்கா? எங்க பைபிள்ல வசனம் இருக்கா?
ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்து எடுத்த பொழுது வானம் திறந்ததுன்னு படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மறுபடி திருப்பி போனப்போ வானம் மூடிடுச்சுன்னு வசனம் இருக்காங்க, இருக்கா இல்லையா சொல்லுங்க, இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க. இல்ல. அப்ப திறக்கப்பட்ட வானம் திறந்தபடிதான் இருக்குது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து என்ன பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் சொன்னார். புரியுதுங்களா? அவர் தான் சொந்தத்தில் எதையாகிலும் சொல்லவே இல்லை, தன் சொந்தத்தில் எதையாகிலும் செய்யவே இல்லை. நீங்க எப்படி? ஹலோ, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்க இயேசு போல சொந்தத்துல எதுவுமே சொல்லாம இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கை தூக்குங்க. இல்லைங்க, நான் சொந்தமா எதுவுமே சொல்றது இல்லைங்க, எதுவுமே செய்யறது இல்லைங்க. இயேசு போல பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு யாராவது இருக்குமா? இருக்குமா இல்லையா சொல்லுங்க. நம்ம யாரை போல இருக்கணுங்க? இயேசுவை போல இருக்கணும். நம்மளுக்கு முன் உதாரணம் யாருங்க? இயேசு. இயேசு என்ன செஞ்சாருங்க? எப்பவுமே எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் பரிசுத்தாவினிடத்துல கேட்டு பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்தாவில எந்த காரணத்தையும் கேட்காம வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து சொல்றோம். நடந்துகிட்டே இருக்கிறாங்க, கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்க, இங்க இருந்து அங்க போறாங்க. நான் பேசாம உட்காந்துக்கலாமான் இருக்கு. கடைசியா என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். எவனா ஒருத்தன் கத்திட்டு போறான், நம்ம போலப்போ பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நான் கடைசி என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். இயேசு பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி மட்டும்தான் செஞ்சார். நம்ம என்ன சொல்றோங்க, என்ன செய்யறோம்? அதை தவிர மீது எல்லாம் செய்யறோம். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி பரலோகம் வேலை செய்யும்? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் பரலோகம் அதுக்கு இணைந்து செயல்பட்டுச்சு. அப்ப நமக்கு ஏன் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா தப்பு எங்கீங்க? நம்ம சொந்த சரக்கையே ஓட்டி ஓட்டி பழகி போயிட்டு எதுக்கு எடுத்தோம் சொந்த சரக்குல இருந்தே விடுறது. கொஞ்சம் கூட ஆவியானவர்கிட்ட கேட்டு பழக்கமே இல்லைங்க. புரியுதுங்களா? அதனால முதல்ல ரட்சிக்கப்பட்டா உங்களுக்கு என்ன முதல்ல கற்றுத்தரப்பட வேண்டும் என்றால், சொந்தத்துல எதையும் சொல்லாதீங்க, சொந்தத்துல எதையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சுதான் உலகத்தான் நாசமா போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், வியாதியில கஷ்டப்படுறான், தரித்திரத்துல கஷ்டப்படுறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இயேசுவை போல இருக்கணும். இயேசுக்கு வியாதி இருந்துச்சாங்க? சொல்லுங்க. அவர் மனுஷனா வந்தாரு, மனுஷனுக்கு உண்டான எல்லா பாடுகளும் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டாரா இல்லையா? வசனம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவருக்கு வந்து வியாதி இருந்துச்சா? வியாதி உள்ள வருமா அவருக்குள்ள? அந்த அம்மா கொஞ்சம் எழுப்புங்க, ஒருத்தவங்க பாதி தூக்கத்துல இருக்கிறாங்க. அப்படியே நின்று பாம்பு மகுடி ஊதுறமே ஊதும்போது எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு முழிச்சிட்டுருங்க. தீ குடிச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்க, கண்ணுக்கு நடுவில் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணு இமை மூடாது. டீ குடிச்சிருக்கீங்களா? அம்மா உங்க பொறுப்பு. கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி பாம்பன் அப்படி கை காக்க ஓங்கி கொட்டுக்க ஒன்று வைங்க, டமாருங்க. ஏன்னா ஆவிக்குரிய உண்மையை சொல்லும் போது மாம்சம் என்ன பண்ணுங்க? தூக்கத்தை கொண்டு வரும். தூங்காதீங்க. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்ககிட்ட வரவே மாட்டான். எனக்கு என்னைக்கு இந்த சத்தியம் புரிஞ்சோ பிசாசை தேடுறான், காணாம போயிட்டான். அவனை பார்த்தாக்க தள்ளி விட்டு மேலே ஏறி உக்காந்துக்கலான்னு பார்க்குறேன், உதவுதுன்னு உதைக்கலாம், குத்தலான்னு பார்க்குறேன், சிக்கவே மாட்டேங்கிறான். உங்ககிட்ட இருந்தால் அங்கிட்ட அனுப்பி விடுங்க. நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க அவனை. சரி, எங்க சொன்னங்க? கடைசியா என்ன சொன்ன? இயேசு கிறிஸ்து இடத்துல வியாதி இருக்கான்னு கேட்ட பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க யாரை போல மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அப்ப ஏன் உங்ககிட்ட வியாதி இருக்கு? ஹலோ, நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க உத்தரவு கொடுக்காம அது உள்ள வர முடியாது. முதல்ல அது தூக்கி வெளியில எறிங்க.
ஏன்னா யார் உங்களுக்குள்ள இருக்கணும்? வியாதி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கணும். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதுக்கு இன்னும் ஒரு வசனம் படிப்போம். 1 யோவான் 2:27. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியினாலே பெற்ற அபிஷேகம் என்னங்க இருக்குது? உங்களிலே. ஏங்க தப்பா எழுதிருக்கிறாங்க, நல்லா படிங்க. எங்க எல்லார் பைபிள் என்ன இருக்கு? நிலைத்திருக்குன்னு இருக்கு, அப்பப்போ வந்துட்டு போகுன்னு இருக்கா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அபிஷேகம் வந்துட்டு போகும் இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றோங்க? இந்த கூட்டத்துக்கு போனங்க, நல்ல அபிஷேகம் வந்துச்சுங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க? அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நான் 25 வருஷம் ஒரு சர்ச்சுக்கு போனேங்க. அங்க ட்ரம் அடிச்சாதான் அபிஷேகம் வரும். ஸ்லோவா ட்ரம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. நாங்க ஸ்லோவா ட்ரம் வேகமா அடிச்சு உடம்ப போட்டு ஆட்டும். அப்போ பைபிள்ல நான் வசனம் தேடினேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் கைகள் கால்களை கண்ணா பின்னாவென்று ஆட்டி காட்டுத்தனமாக பக்கத்தில் இருப்பவனை குத்தி குதித்து டபா டிபா டபா டபா கபா கபா கபான்னு கத்துவீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கா? அப்புறம் ஏன் பண்றீங்க? யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அவர் கை கால ஆட்டினார், நானும் ஆட்டுறேன். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க வல்லமை பெறுவீர்கள். ஆமா, வல்லமை பெறுவீர்களுக்கு போட்டு குதிச்சு ஆட்டணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த அபிஷேகம் ட்ரம் அடிச்சாதான் வரும் நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப ட்ரம் அடிக்கிறவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன், ஐயா ட்ரம் இன்னைக்கு அடி கிளி. என்னது வடிவேல் டிவியில சொல்லுவாங்க, தார தப்பட்டையில் அடித்து கிளிங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ட்ரம்ம நல்லா அடிப்பா அப்படிங்கிறது. அடிக்க பயங்கர அபிஷேகம் வரும். ஆமா, சர்ச்சில் எங்களுக்குள்ளார சில பேருக்கு மனஸ்தாபம்லாம் இருக்கும். இந்த பிலிவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, நான் மூத்த விஷயம் செய்யாத அப்படின்ட்டுருவாரு. என்ன நம்மளை அவமானப்படுத்துறாருன்னு சொல்லி அந்த சண்டே சர்வீஸ் ட்ரம் அடிச்ச அபிஷேகம் கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்றது, நாங்கள் 4 பேர் ஒரு ரவுண்ட் கட்டிக்குவோம். கண்ணை மூடி ஜெபிக்கிற மாதிரி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஒரு குத்திட்டு ஹல்லேலூயா ஷரபரபரங்கிறது. நேரடியாக குத்த முடியாது. இதுவாங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்படியா ட்ரம் அடிச்சா வரும்? வசனம் என்ன சொல்லுதுங்க? படிங்க. அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்குது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் அந்நிய பாஷை பேசலையோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. புரியுதுங்களா? அதனால பரிசுத்த ஆவியானவர் வெளியில போயிட்டாரு, திருப்பி வருவார். அப்புறம் வாரும் தூய ஆவியே அப்படின்னு கூப்பிடுறது அவர் உள்ளதான் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அடுத்து தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. என்னங்க? இல்ல அடுத்த பார்க்க ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும்னா, நீங்க வக்கீல்கிட்ட டாக்டர்கிட்ட அம்மா அப்பாட்ட கத்துக்கிறதெல்லாம் உலகத்தினுடைய ஞானம். உங்க ஸ்கூலு காலேஜ் வேலை அனுபவம் இதெல்லாம் உலக ஞானம். ஆனா தேவன் உங்களுக்கு சொல்லி தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மேலையா கேட்கணுங்க? பரிசுத்த ஆவியானவர்னே மேலதான் போகுது. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாருங்க? அப்ப எங்க கேட்கணும்? உங்களுக்குள்ள கேளுங்க. சொல்லுங்க, எனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, நான் எப்படி வாழ வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் இயேசு வாழ்ந்தார். அவரிடத்தில் இருளின் ராஜ்யம் இருந்துச்சா? இல்ல. இதை நீங்க செய்யலன்னா நீங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து மீளவே முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு வினாடியும் பரிசுத்த ஆவியின் இடத்துல கேட்டு தன் வாழ்க்கையை நடத்தினாரோ, அதுபோல நீங்கள் ஒவ்வொரு வினாடி என்ன பண்ணணுங்க? எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க உங்களுக்குள்ள இருக்கிட்ட கேட்கணும். இத கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல சண்டை வராது, உங்க வீட்டுல வியாதி வராது, தரித்திரம் வராது,
எரிச்சல் வராது, கோபம் வராது, கெட்ட வார்த்தை வராது. ஏன்னா நீங்க பேசுறதுக்கு முன்பா என்ன பண்ணிடுவீங்க? ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது திட்டணும்னு வரவாய் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வாதமா மாத்திடுவார். புரியுதுங்களா? நாங்க எல்லாம் தூக்கம் வந்துருச்சா? புரியுதா புரியலீங்களா? இப்ப இனிமே யாரை கேட்டு வாழணும்? பரிசுத்த ஆவியானவர் கேட்டு வாழுங்க. அவர் எங்க இருக்கிறாருங்க? அப்ப சந்தோஷம். இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு அவர் பார்ட்டியே வச்சிருச்சு. ஆமா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய அற்புதம் இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்க வேணாம், தானா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப கால் வலிக்கும் போது நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? என்னன்னு கேட்பீங்க? கால் வலிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்ப ஆவியானவர் என்ன சொல்வாரு? நீ போய் பத்மா மெடிக்கல் ஷாப்ல மருத்துவர் சீட்டை கொடுத்து இபுப்ரூஃபன் வாங்கு, கால் வலிக்கு அயோடெக்ஸை வாங்கி தடவிங்க அப்படின்னு சொல்வாரா? என்ன சொல்வார் பரிசுத்த ஆவியானவர்? டாக்டர் சொல்றது கேளுப்பா, டாக்டர் கொடுக்குற மருந்து கரெக்டா தின்னுப்பா அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? வேற என்ன சொல்லுவாரு? அதை எப்படி விடுதலை கொடுப்பாரு? ஆவில் நரம்ப சொல்லுவாரா? ட்ரம் அடிங்கப்பா, போட்டு கப்ப கப்ப கப்பன்னு கத்துப்பா அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவர்? வலிய நான் கொடுக்கல, வலியா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. எது உண்டாக்குது? சரீரம். அப்ப சரீரத்தை எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னேன்? ஆவியின் பலத்தினால. அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஆவியின் பலத்தை வச்சு இயேசுவின் நாமத்துல வலி என்ன விட்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா போ. ஆனா நம்ம மக்கள் போன்னு சொல்லாம, ஐயோ ஆண்டவரே கால் வலிக்குது ஆண்டவரே, கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆண்டவரே, தின்னா வெளியில வர மாட்டேங்குது ஆண்டவரே, வெளியில வர ஆரம்பிச்சா வாயில நிக்க மாட்டேங்குது ஆண்டவரே, குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலீங்க, கால் வலிக்குதுங்க, என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன். வியாதி வந்தா பலவீனம் வந்தா என்ன பண்ணணும்? இயேசு நாமத்துல போன்னு சொல்ல, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம மக்கள் சொல்லாம வேற போல சொல்றாங்க பாருங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன அந்த இடத்துல அவங்க உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க? அத்தாரிட்டி என்ன அங்க எடுத்து உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க? இயேசுவின் நாமத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்? எப்படிங்க உபயோகப்படுத்தணும் இயேசுவின் நாமத்தை? ஏங்க நான் ஒரு போலீஸ்காரனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டிராபிக் போலீஸ். வண்டி வருது, இப்படி கையை காட்டினா என்ன ஆகும்? அங்க நிக்கும். அவரிடத்துல என்ன இருக்குது? அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க எல்லாரும். அதிகாரம், அதிகாரம். அட சொல்லுங்க, அதிகாரம். நான் சொல்றவரு திருப்பி சொல்லுங்க, அதிகாரம், அதிகாரம். இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு நாள் மரமண்டையா இருந்து அந்த அதிகாரத்தை எடுக்காம ஜபம்னு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தேன். இனிமே பிச்சை எடுக்க மாட்டேன். சொல்லுங்க சத்தமா, இனிமே பிச்சை எடுக்க மாட்டேன். இனிமே வியாதி, பலவீனம், தரித்திரம் இவைகள் எல்லாம் வந்தா இயேசுவின் நாமத்துல அதிகாரத்தோட எதிர்த்து நிற்பேன், போன்னு சொல்லுவேன், அது ஓடி போகும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது ஓடி போவான். வசனம் மட்டும் தெரியும், ஆனா செய்ய தெரியாது. வசனம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. புரியுதுங்களா? நாய் வந்தா என்ன பண்ணக்கூடாது? நாய் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டா, சொறி நாய் வந்தா என்ன பண்ணக்கூடாது? ஜன்னல்ல ஏறி வவ்வால் மாதிரி தொங்க கூடாது. ஐயையோ நாய் வந்துருச்சுங்க வீட்டுக்குள்ளார, நீங்க ஜன்னல் மேல தொங்கிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணணுங்க? அடிச்சு துரத்தணும். புரியுதுங்களா? அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. புரியுதுங்களா? மத்தேயு 28:18 படிங்க. அப்பொழுது இயேசு
வானத்திலும் பூமியிலும் என்னங்க 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 சரியா கேட்கல, கேட்கலீங்க. என்னங்க? சகல அதிகாரம் சொல்லுங்க. படிங்க சார். யாரு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சரி, அப்ப என்ன சொல்றாருங்க? சகல அதிகாரமும் இயேசுவிடத்துல கொடுக்கப்பட்டாச்சு. புரியுதுங்களா? இப்ப சகல அதிகாரமும் இயேசுவிடத்துல கொடுக்கப்பட்டா இயேசுக்கு எதிரி யாரு? அவனுக்கு அதிகாரம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? நல்ல தெளிவா பதில் சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? சுத்தமா இருக்காதா? ஏன்னா இங்க வசனம் சொல்றது சகல அதிகாரமும் இயேசு கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப சாத்தானிடத்துல அதிகாரம் இருக்குமா? அப்ப சாத்தானுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் ஏங்க அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க? ஏன் அவனை சும்மா செத்து போனவனை பிடிச்சி சாத்தா என்ன நோண்டுறான் அதே சாத்தா போட்டு எடுக்கிறான். ஏன் அவனை பற்றி சொல்றீங்க? அவனுக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கிறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. அவனுக்கு சுத்தமா இல்லைன்றத சொல்லுங்க. அப்போ ஒரு அலையில சொல்லுங்க. இயேசுவிடத்துல சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. சாத்தான் இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்க சரீரம் உங்க மனசை வச்சு ஏமாத்தும். இல்லாத சாத்தான பெருசு பண்ணி விட்டுரும். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சபையில சாத்தான் கரண்ட் பிடிக்கிட்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா இல்லையா? நல்ல ஆராதனைங்க. சாத்தான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா? நான் உங்களை கேட்கிறேன், சாத்தா எப்போ கவர்மெண்ட் டியூட்டி எலக்ட்ரீஷியன் ஆனா? சொல்லுங்க, எப்ப எலக்ட்ரீஷியன் ஆனா? வியாதியை கொடுத்தான்னு சொல்றீங்களா? சாத்தான் அவன் எப்ப உங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் போறதுக்கு காசு பண்றதுக்கு ரெடி பண்ண மெடிக்கல் சயின்ஸ் படிச்சானா? வைரஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. சரீரம் ஆதாமுடைய வித்து, அதுக்குள்ள வியாதி வரும். ஆனா நம்ம இயேசு கொடுத்த வல்லமையில எதிர்த்து நிற்கும் போது அதை ஜெயித்து விடுவீர்கள். இப்படித்தான் எனக்கு 2013 டிசம்பர் மாசம் திடீர்னு சக்கரை 380 410 ஆயிடுச்சு. கிருன்னு தலை சுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியாது. முன்ன பின்ன சக்கரை வந்ததில்லை. அப்போ ஒரு மாசம் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட செக்அப்க்கு போனா கை தட்டினார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு. இவ்வளவு உடம்பு வச்சிருந்தீங்க, ரொம்ப நாளா தப்பிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டீங்க? மாட்டிக்கிட்டீங்க. டயபெட்டிஸ் 2 டைப் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே இது அவமானம், வெக்கக்கேடு. ஒரு இந்து டாக்டர் என்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறானா? அது எப்படி தேவனுடைய ஆலயமா இருக்கிற என் சரீரத்துல சக்கரை வியாதி வரும்? நான் எதிர்த்து நிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அதை விரட்டி அடிச்சேன். இன்னைக்கு சக்கரை 1 கிலோ அன்பத்தினாலும் ஏற மாட்டேங்குது. புரியுதுங்களா? உண்மைதாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் ஐயாட்ட ஒரு நாள் நான் அனுப்பி விடுறேன், ஜெராக்ஸ். அவர்கிட்ட ஞாபகமா சொல்றேன், அன்னைக்கு வந்தவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட். சக்கரை வியாதி கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் பிரச்சனை கிடையாது, தைராய்டு கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இருளின் ராஜ்யத்துக்குள்ள பயந்துகிட்டு வாழல, தேவனுடைய ராஜ்யத்துல அதிகாரத்தோடு வாழ பழகிக்கிட்டேன். புரியுதுங்களா? அப்ப பயம், பிசாசு என்ன பண்றான்? உங்களுக்கு பயத்தை உண்டு பண்றான். சரீரத்துல வர பலவீனத்தை, ஐயோ மயக்கம் வந்துருமோ, தலை சுத்தல் வந்துருமோ, கீழே விழுந்துருவோமோ. புரியுதுங்களா? அப்ப பலன் அங்க நீங்க சாப்பிட்ற மாத்திரை இல்லைங்க, ஜீவனும் பலனும் பரிசுத்த ஆவியின் இடத்துல இருக்குது. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். வசனம் என்ன சொல்லுதுங்க? மரித்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவரும், சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? டாக்டர் நீலகண்டனோ குண்டலகேசியோ இல்ல, அவர் கொடுக்கிற மாத்திரம் இல்ல. ஜீவன் யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க.
ஒரே மீறுதலினாலே, ஒரே மீறுதல், ஆதாம் பண்ண ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே நீதி இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா மனுஷருக்கும் என்னங்க என்னங்க சொல்லுங்க, ஜீவனை அளிக்கின்ற நீதி. அப்ப உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை அளிக்கின்ற நீதி, அதாவது உயிரை கொடுக்கிற நீதி. உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவனை கொடுக்கிறாரு, ஜீவனை தருகின்ற நீதியை தருகிறாரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சா, இனிமே வரணுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே வந்துருச்சா? அப்ப ஏற்கனவே ஜீவன் தருகிற நீதி உங்ககிட்ட இருக்கா? அப்புறம் ஏன் ஜபத்துல ஐயோ ஆண்டவரை காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லணும்? ஜீவனை தருகிற நீதி என்னிடத்துல இருப்பதுனால நான் நீதியா இருக்கிறேன், தேவனோட நீதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப ஜீவன் உண்டாகும். புரியுதுங்களா? உங்க ஜெபத்தை மாத்துங்க. கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, ஆமா, பாவமே அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கிட்டாரு. அதனால என்ன பலன் உண்டாயிற்று? என்ன அதனால வந்த விளைவு? நாம் தேவனுடைய நீதி ஆயிட்டோம். சொல்லுங்க, நான். தூங்குறவங்க எந்திரிங்க. தேவனுடைய நீதியா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவனுடைய நீதியா இருந்தா வியாதி, வேதனை, தரித்திரம் உங்களை தொட முடியாது. புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். என்னங்க? பிந்தின ஆதாம் யாருங்க? அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்துல இருப்பதுனால என்ன ஆகுதுங்க? படிங்க. உயிர்ப்பிக்கிற. அப்ப உங்ககிட்ட யார் இருக்கிறா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வியாதி இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, கும்பல கோவிந்தா இப்பதான் சொன்ன உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு அல்லேலூயா. வியாதி இருக்கிறவங்க அல்லேலூயான்னா அதுக்கு ஒரு அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தா வியாதி எப்படிங்க? இருளும் வெளிச்சமும் ஒன்னா இருக்க முடியுமா? இருள் இருக்குது, லைட்ட போட்டா என்ன ஆயிடுது? இருள் காணாம போயிடுது. உலகத்திலேயே ஒரு ரூமுக்கு எப்படின்னா உங்களுக்குள்ள பரம ஜோதிகளில வாசமா இருக்கிற பிதாவுடைய வெளிச்சம் இங்க இருக்கும் போது உங்களுக்குள்ள எப்படிங்க இருள் வரும்? வரவே முடியாது. வந்துச்சுன்னா நீங்க துரத்தாம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. துரத்துங்க இயேசு நாமத்துல. புரியுதுங்களா? அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. அடுத்து எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். படிங்க யாராவது சத்தமா. பிசாசுக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் வியாதியெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கல. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்து வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க. அவன் பிசாசு என்ன பண்ணுவான்? ஆஹா, நம்மால நல்லவரு வல்லவரு, வியாதி பேரை சொல்லி என்னை வரவழைச்சுக்கிட்டாரு, அதனால நான் உள்ள வந்து இருக்கிறேன். நம்ம சுற்றம் உறவினர் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிடுப்பா அப்படின்னு அவன் மீதி எல்லாம் கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துவான். நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எப்படி இடம் கொடுக்குறீங்க? டெய்லி அவனை பத்தி பேசுறீங்க. ஆண்டவரை பத்தி பேசுறோமோ இல்லையோ,
பிசாசை பத்தி நல்லா பேசுறோம். உண்மையா பொய்யா? இப்ப பாருங்க, பைக்ல 2 பேர் வேகமா போனாங்கன்னா, சர்ன்னு உங்க பக்கமா வேகமா போனா அவனை என்ன சொல்லுவீங்க? எப்படி போறான்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சே பார்ப்பா, கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதமா போறான்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? பேய் வேகத்துல போறான்பா பாரு, எங்க போய் நாசமா போய் சாவறதுக்கு போறான்பா சொல்லுவீங்களா? இப்ப நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? யாரை பத்தி? சாத்தானை பத்தி பேசுறீங்க. ஒருத்தர் நல்லா பசிக்குது, மணி 1:30 ஆகி போச்சு, நல்ல பசி, 2:30 மணிக்கு சோறு நீங்க வராது, நீங்க சாப்பாடு வந்துட்டாரு அப்படின்ட்டு, ஐயா சாப்பிட்றீங்களா? ஆமாங்க பசிக்குதுங்கன்னு தட்டுல உக்காந்துடுறாரு. நீங்க சாப்பாடு போட்டோன்னா அவர் என்ன பண்றாரு? சாப்பாடை நல்லா வளைச்சு ரவுண்டா பாத்தி கட்டி நடுவில் குழி தூட்டி ஊத்துங்க குழம்புன்றாரு. குழம்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய மனுஷப்பா நல்லா சாப்பிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? பேய்மை திங்கிறாயா, பிசாசுமே மனுஷன் வளைச்சு காட்டுறான், பேய்மை திங்கிறான் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அப்ப பொழுதுனிக்கும் பிசாசை பத்தி பேசிக்கிட்டு, ஆனா சொல்றது நான் இயேசு கிட்ட இருக்கிறேன். இயேசு பத்தி சொல்ல மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் தேவதூதன் மாதிரி வண்டியில போறாரு, இவர் உண்மையிலே கர்த்தரால் ஆசீர்வாதி, இப்படி நல்லா சாப்பிட்றான்னு ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? முடியாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கும் வீட்டுல பார்த்துருக்கீங்களா? ஏங்க நான் வேலைக்கு போறோமா, வேலைக்கு போயிட்டுறோமா, புருஷன் கிளம்புவார், ஆமா போய் கிழிச்சு போய் சம்பாதிச்சு குழந்தைங்க கொட்டி இருக்கிறப்ப பெரிய ஊடு எல்லாம் அரண்மனை நகையா இருக்குது, போய் இது வேற பெரிய யாரை பத்தி பேசுறீங்க? சாத்தானை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. புருஷங்காரெல்லாம் ஏன் டாஸ்மாக்ல உட்காந்து இருக்கிறான்? ஐயோ வீட்டுல போக முடியும், நையி 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 நையின்னு புட்டுக்கி எடுக்கிறாள். நான் யார் செஞ்சது ரைட்டுன்னு சொல்ல, நீங்க ஆவியானவரால் நடத்தப்படாமல் இருக்கிறீங்க. என்ன பேசணுங்கிறது ஆவியானவர்கிட்ட கேட்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நாசமா போயிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? உலக மனுஷன் எப்படி வேணா பேசலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளை எப்படி வேணா பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியின் இடத்துல பரிசுத்தாவியில கேட்டு பேசினாரோ அப்படிதான் பேசணும். அப்படி பேச ஆரம்பிச்சா, ஒரு மனைவி புருஷனை வேலைக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்க? பரிசுத்தாவின் இடத்துல கேட்டு, ஐயா வேலைக்கு போறாரு, நான் என்ன பரிசுத்த ஆவியானவரே இவருக்கு சொல்லணும் அப்படின்னா ஆவியானவர் என்ன சொல்வார்? போய் தொலைன்னு சொல்லுவாரா? என்ன சொல்வார்? ஐயா ஆசீர்வாதமா போயிட்டு வாங்க, உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக மாறும், நீங்கள் கையிட்டு செய்கிறவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதத்தோட அனுப்பும் போது அவர் என்ன பண்ணுவாரு? நல்ல சந்தோஷமா போய் ஆசீர்வாதமா சம்பாதிச்சுட்டு வருவார். மனைவி சாப்பாடு போடும்போது சரி, புருஷன் வேலையில இருந்து வந்தபோது மனைவி இடத்துல என்ன சொல்றாருங்க? ஆவியானவர்கிட்ட கேட்கிறாரு, ஆவியானவரே என் மனைவியை பார்த்து என்ன சொல்லணும்? சனினே முது வந்து தொலை உன்னை கட்டிக்கிட்டு செய்ய எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்லுவார். ஆவியானவர் என்ன சொல்லுவார்? ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறாய், நீ ரூபவதியா இருக்கிறாய், நீ சௌந்தரியவதியா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா சாப்பாடு எப்படி ருசியா வரும்? கரண்டியில் அடி விழுவுமா? நீங்க பாத்திரம் தேய்க்கணுமா? துணியெல்லாம் துவைக்கணுமா? வேண்டாம். அப்ப ஆசீர்வாதமாக பேசி பழகுங்கள், வாயின் வார்த்தைகளை மாத்துங்க. பிள்ளைகள்லாம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் நாங்க? நம்ம வீட்டுல பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அசதியா தூங்கிட்டாங்க, நம்ம என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இவ்வளவு நேரம் தூங்கி தருதிரம் பேர், 8 மணி வரலும் தூக்கம், எப்ப பார்த்தாலும் போனை தடவ வேண்டியது. அப்புறம் நம்ம ஏதாவது டிவி சீரியல் பார்க்கும்போது அங்கேயும் குறுக்க ஓட்டினா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஏ சகினா குர்ரா ரிமோட்டா. இப்படிதாங்க பரிசுத்தர் சொல்லி தராரா? படிங்க நீதிமொழிகள் 6:2. ஒருத்தர் நல்ல சத்தமா படிங்க. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல என்ன பண்ணுவீங்க?
சிக்கிக் கொள்வீர்கள். உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். நாசமா போறவனேன்னு சொன்னீங்கன்னா நாசமா போவான். தரித்திரம் பிடிச்சவனேன்னு சொன்னீங்கன்னா தரித்திரம் வரும். அட கருமமேன்னு சொன்னீங்கன்னா கருமம் பிடிக்கும். லூசுன்னு சொன்னீங்கன்னா லூஸ் ஆவான். பைத்தியக்காரன்னு சொன்னீங்கன்னா பைத்தியம் ஆவான். உன் வாயின் வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தை பொய் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது உண்மை. அதனால பிள்ளைகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எப்படி பிள்ளைகளை என்ன பண்ணாங்க? டே சனியம் முடிச்சவன ஆட்டை மேய்ச்சியாடா, மாட்டை மேய்ச்சியாடா, டே கர்மம் முடிச்சவன, அப்படியாங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தார்கள். நீங்க பிள்ளைகள் வரும்போது ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க குணம் மாறும். சபிக்காதீங்க, திட்டாதீங்க, அப்புறம் பிள்ளைய தொலைச்சிட்டு தேடாதீங்க. புரியுதுங்களா? வாயின் வார்த்தையில சிக்கிக் கொள்ளாதீர்கள். அப்போ பிசாசிற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? இடம் கொடாதீர்கள். உங்கள் வாயின் வார்த்தை தான் வாசல். பிசாசு வேலை செய்யறது. நீங்க வாசலை திறந்து விட்டீங்கன்னா உள்ள வந்துருவோம். ஒரு அழகான வீடு ஒண்ணு, பெரிய கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுறாரு. நேர்மையா சம்பாதிச்சு ஆசீர்வாதமா கர்த்தர் அவரை மாத்தி நல்ல பெரிய வீடு கட்டுறாரு. அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவர் நிலம் போய் ஒரு இடத்துல வாங்குறாரு. இந்த நிலம் விற்கிறவர் என்ன சொல்றாரு? ஐயா, 1 கோடி ரூபாய் அந்த நிலம் உங்களுக்காக நான் 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். விலை கம்மியாங்க, 20 லட்சம் கம்மி பண்றாரு. நீங்க இயேசுவோட பிள்ளைங்கிறதுனால 20 லட்சம் கம்மியா கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நீங்க வீட்டை கட்டினீங்கன்னா உங்க ஹால்ல வந்து நான் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுக்குவேன். என்ன அடிச்சுக்கு வராங்க? ஆணி. நீங்க வந்து இடத்த வச்சுக்கோங்க. நீங்க இயேசு சாமியை கும்பிடுறீங்க, நல்லவர். 1 கோடி தரவானாங்க, 80 லட்சம் கொடுத்தா போறோம். எனக்கு ஒரே ஒன்று பர்மிஷன் கொடுக்கணுங்க, அது பத்திரத்தில் எழுதிக்கணும். என்னங்க? வீடு கட்டினா ஹாலில் ஒரு ஆணி மட்டும் எனக்கு உரிமைன்னு எனக்கு எழுதி கொடுங்க. எழுதி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எழுதி கொடுப்போம். ஏன்னா 20 லட்சம் கம்மியாகுது இல்லை ஏங்க, ஒரு ஆணி தான் நான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். இப்போ வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம் நடக்குது, பயங்கரமா இருக்குது. பால் காய்ச்சுறாங்க, விழா எடுக்கிறாங்க. அந்த நிலத்தை வித்தவர் வராரு. வந்துட்டு அவர் வரும்போதே நாத்தம் தாங்க முடியல. சாராய நாத்தம் இல்லைங்க, கருவாட்டு கூடை கொண்டு வர்றாரு. அவர் வந்து சொல்றாரு, ஐயா அந்த ஆணி எனக்கு உரிமை, அந்த கருவாட்டு கூடை நாங்க மாட்டிக்கிறோங்க. என்னங்க, 20 லட்சம் உங்களுக்கு கம்மியா கொடுத்தா நீங்க வீட்டெல்லாம் கட்டி விட்டீங்க, சந்தோஷம். ஆணி என்னது? கருவாட்டு கூட நான் மாட்டிக்கிறேன். நல்லா இருக்குமாங்க வீடு? மணக்குமா? தாங்க முடியாது. விருந்தாளிகளும் ஆசீர்வாதமா இருப்பாங்களா? அப்படித்தாங்க நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? உடலும் உயிரும் இயேசுக்குன்னு சொல்றோம். ஆனா அவனுக்கு ஒரு ஆணியை இடம் கொடுக்குறான், அவன் சாக்கடை கருவாட்டை கொண்டாந்து மாட்டிவிடுவான். புரியுதுங்களா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஒரு வார்த்தை கூட சாத்தானை பத்தியோ சாத்தானுடைய பலவீனங்களை பத்தியோ என்கிட்ட இருக்குது, என்கிட்ட போராடுன்னு சொல்லி அவனை பெரிய மனுஷன் ஆக்கிக்கூடாதீங்க. அவனை அடிச்சு போறதுங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. யாரு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு. எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியணும்? காலையில ஒரு 3/4 மணி நேரம் அதுதான் சொல்லி கொடுத்தேன். எப்படிங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும்? எனக்குள் சொல்லுங்க, எனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியினிடத்துல கேட்டு நடந்தால் அதுதான் கீழ்ப்படிதல். நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திருப்பி ஒரு தடவை. எனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியை கேட்டு நடத்தல் அதுதான் கீழ்ப்படிதல். ஆமாங்க, இங்க வசனம் என்ன சொல்றது? திருப்பி ஒரு தடவை படிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியினிடத்துல கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். புரியுதுங்களா? அப்பொழுது அவன் ஓடியே போயிடுவான். ஆமா, சக்கரை வியாதி ஓடியே போயிடும். ஆமா, நான் ஒரு கார் ஓட்டிட்டு வந்தேன். போகும்போது பாருங்க, தமாசா இருக்கும். குட்டி கார், அதுக்கு பேர் நானோ. நானோக்குள்ள ஒரு சும்மாவே உட்காந்துட்டு வரேன் நான். அந்த நானோ காரு
டிசம்பர் 2013 2 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ற மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை சொல்லி கொடுத்து, அந்த அதிகாரத்தை எடுத்து அவர் டெய்லி இயேசு நாமத்துல என் சக்கரை வியாதி சரியாக கடவுது இயேசு நாமத்துல சொல்லி சொல்லி டயாலிசிஸ் விட்டு வெளியில் வந்துட்டார். அவருடைய செயலில் இருந்த கிட்னி 2 வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு 33 வயசு தான். 15 வயசுலயே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டாங்க. சிறுவயது ஜுவனைல் டயபெட்டிஸ், அவர் குழந்தையிலிருந்தே சக்கரை வியாதி. 15 வயசுல மாற்று சிறுநீரகம் பொருத்தி 33வது வயசுல அது செயல் வந்துருச்சு. அப்போ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது ஜெபிக்க சொன்னாரு. நான் சொன்னேன், ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல, இயேசுவின் அதிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க, உங்க கிட்னி சரியாயிடும் சொன்னேன். அவருக்கு 6 மாச காலத்துல கிட்னி சரியாக செயல்பட ஆரம்பிக்க துவங்கியது. டயாலிசிஸ் மெஷினை கழட்டிவிட்டாரு. அதற்கப்புறம் அவருக்கு திருமணமாய் சந்தோஷமா இப்போ நல்ல ஆசீர்வாதமா குடும்பம் நடத்துறாரு. அந்த சகோதரன் எனக்கு ஒரு காரை அன்பளிப்பா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த காரை தாங்க இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறேன். கார் நான் காசு கொடுத்து வாங்கல, நான் அவர்கிட்ட காருக்கு கேட்கல. புரியுதுங்களா? அப்போ அதிகாரத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா விடுதலை ஆவீர்கள்ங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அவருக்கு மட்டும் இல்ல, டிசம்பர் 2013 நான் சக்கரை வியாதிக்காக ஜெபிக்க போய் எனக்கு சக்கரை வியாதி வந்துச்சு. நானும் அதே அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் வெளியில வந்துட்டேன். புரியுதுங்களா? வியாதியை பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு விலகிவான். இயேசு உங்களுக்கு ஜீவனை தரும்படியாக வந்திருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவி நம்மிடத்துல இருக்கிறதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் விசேஷமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய பரிசுத்த ஆவியை இந்த உலகத்தில் சுமந்து திரிகிறவன். நீங்க வெத்து ஆள் கிடையாது. நீங்க தேவனுடைய ஆவியானவரை வச்சுக்கிட்டு இங்க பூமியில சுத்திட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியை வச்சுக்கிட்டு புலம்ப கூடாது. ஜபம்ன்ற பேர்ல பிச்சை எடுக்க கூடாது. ஐயோ ஏது ஏதோ பார்த்து போடி, ஏது ஒண்ணுமே இல்ல, ஏது ஏதோ சோத்து கொடு ஆண்டவர, ஏதோ அண்டா கொண்டா குண்டா கொண்டா, இப்படி பிச்சை எடுக்க கூடாது. தேவனுடைய ஆவியை வச்சிருக்கவங்க எப்படி செயல்படணும்? அதிகாரத்தோடு செயல்பட வேணும். அதிகாரம்ங்கிறது வீட்டுல வாங்க தொட்ட கொண்டா அந்த அதிகாரம் இல்ல, ஆவிக்குரிய அதிகாரத்துல செயல்பட வேண்டும். இப்ப படிங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். ஏன் போர் அடிக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. எனக்கே கேட்க மாட்டேங்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தனது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய என்னங்க நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள வேண்டிக் கொள்ளுகிறேன். புரியுதுங்களா? இதுல ஏதாவது நெகட்டிவா ஒரு வார்த்தை இருக்கா? பலவீனத்தை பத்தி இருக்காங்க, வியாதியை பத்தி இருக்காங்க, கஷ்டத்தை பத்தி இருக்காங்க, அதெல்லாம் இல்ல. என்ன சொல்றார் ஆண்டவர்? பலம், மகத்துவம், சத்தத்துவம் எல்லாமே தேவன் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மனக்கண்களை திறக்கிறதுக்கு அவர் சொல்றாரு. உங்களுக்கு மனக்கண்கள் திறந்துதா திறக்கலையா? திறந்தவங்களாம் ஒரு அகலியா சொல்லுங்க. மனக்கண் திறந்ததுன்னா என்னங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாருங்கிறதா மனக்கண். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை அவர் நடத்த ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? எபேசியர் 1:21 படிங்க. ஒருத்தர் தெளிவா ஒவ்வொரு வசனமும் கொஞ்சம் படிச்சு கொடுங்க. அவரை இயேசுவை உன்னதங்களிலே பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள், இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைனா யாருங்க? நாங்க, நம்மை அவரை எல்லாவற்றிற்கும் மேலான ததையாக
தந்தருளினார். இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கிறாரு. சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கு. சாத்தானுக்கு ஏதாவது இருக்குதா? இப்ப அவர் இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாருங்க? பிதானுடைய எங்க உட்கார்ந்து இருக்காரு? வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவரோட கூட யார் உட்கார்ந்து இருக்கா? சபையாகிய சரீரமாகிய சபை. அந்த சபை யாருங்க? அப்ப நீங்க இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கீங்க சொல்லுங்க? பாயிலியா, சேர்லியா, கிறிஸ்துவோடவா? வசனத்தின்படி எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அப்ப உங்க ஆவி இப்ப எங்க இருக்கு? உடல்லையா? கிறிஸ்துவோட கூட சொல்லுங்க. என் ஆவி இந்த பூமியில இருந்தாலும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவி பிதாவோட மடியில இயேசுவோட உங்க ஆவி உட்கார்ந்து இருக்கும் போது உங்க உடம்புல எப்படியா வியாதி வரும்? நீங்க எப்படியா அனுமதிக்க முடியும்? அம்மா மாரே அப்பா மாரே எப்படி அனுமதிப்பீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப நீங்க இடம் கொடுக்காம எதுவும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னா பிரச்சனை என்ன? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை தரல. நிறைய பேர் இன்னைக்கு காலையில ஒரு சபையில கேட்டாங்க, கர்த்தர் உங்களை எப்படி புடமிடுவார்? உங்களையும் கேட்கிற சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை எப்படி மேன்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையா போகணும்னா எப்படி என்ன செய்வார்? சபையில காலையில இருந்தவங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. மற்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களை இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்தில் மேன்மையா போகணும்னா என்னங்க பண்ணுவாரு? என்ன பண்ணா நீங்க மேன்மை அடைவீங்க? ஹலோ, என்ன சத்தமே காண சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்க இன்னும் திருந்துவீங்க, நல்லாவீங்க? பாடுகள். என்ன பாடுகள்? எப்படி பாடுகள் கொடுப்பாரு கடவுள்? உங்களை என்ன பண்ணுவாரு? ஆண்டவரை பத்தி நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்க ஆண்டவரை பத்தி ஞாபகப்படுத்துகிறாரு? என்னங்க? கஷ்டங்களை கொடுப்பாரு. வேற என்ன கொடுப்பாரு? கடன் தொல்லை கொடுப்பாரு. இயேசு கஷ்டத்தை கொடுப்பார். இயேசு கடன் தொல்லை கொடுப்பார். அப்புறம் இயேசு வியாதியை கொடுப்பாரு. வேற என்ன கொடுப்பாரு? தரித்திர கொடுப்பாரு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் நம்ம அவரை பத்தி நினைப்போம். உண்மையா பொய்யா? அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். யாக்கோபு 1:13-14 படிங்க. சோதனை 1:13-14. சோதிக்கப்படுகிற எவனும் என்னங்க சொல்லுது? என்ன சொல்லக்கூடாது? தேவனால். அப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இருளின் ராஜ்யத்தில் என்னெல்லாம் பார்த்தோங்க? வியாதி, வேதனை, தரித்திரம். அதெல்லாம் எந்த ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். அதை இயேசு எடுத்து வேலை செய்வாரா? அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இயேசு வியாதியை கொடுப்பாரு, கடனை கொடுப்பாரு, தரித்திரம் கொடுப்பாரு. பொய் சொல்றீங்களா, உண்மை சொல்றீங்களா? பொய். சாத்தான் உங்ககிட்ட பொய் சொன்னதை நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இங்க வசனம் என்ன சொல்லுது? சோதிக்கப்படுகிறவனும் தான் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம கர்த்தர் என்ன சோதிக்கிறான்னு வாயை திறந்து சொல்லாதிருப்பானாக. அப்ப ஏன் சோதனை வருது? படிங்க. தேவன் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் நல்லா இருக்கிறான், இவனுக்கு சக்கரை வியாதியை கொடுப்போம், இவனுக்கு கிட்னி ஃபெயிலியரை கொடுப்போம், இவனுக்கு கேன்சர் கொடுப்போம். இவன் எதுக்கு நல்லா இருக்கிறான்? என்னை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கட்டும்னு செய்வாராம். அது தேவனுடைய குணம் இல்ல, சாத்தானுடைய குணம் அது. புரியுதுங்களா? பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்து அவன் தன் மனதின் போக்கின்படி சுய இச்சை, சுய விருப்பத்தினால இழுக்கப்பட்டு இந்த ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சிக்குண்டு
சோதிக்கப்படுகிறான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏங்க சளி பிடிச்சிக்கிச்சு, பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துருச்சு, வந்துடும், முழங்கால் வலிக்குதுங்க, குறுக்கு குறுக்கு குத்துதுங்க. நீதிமொழிகள் 6:2, உன் வாய் மொழியினால் சிக்குண்டாய். நீங்களே உங்க வாயில சொல்லி மாட்டிக்கிறீங்க. வலி வரும்போது என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்துல வலி கடவுது. கண்ணு சரியா தெரியலன்னா இயேசுவின் நாமத்துல என் கண் சரியாகட்டும். பலவீனமா இருந்தா இயேசுவின் நாமத்துல பலன் உண்டாகட்டும். புரியுதுங்களா? இதைத்தான் சொல்லணும். அப்போ சோதிக்கிற கர்த்தர் சோதிக்கல, நீங்க வாயில சொல்லி மாட்டிக்கிட்டு கர்த்தர் மேல பழிய போட்டுக்கிறது. ஆண்டவர் சோதிக்கிறாருங்க. அப்படி சோதிக்கிறாருன்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க நியாய தீர்ப்புல சாத்தானோடு நியாய தீர்ப்புக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்க யாரை குற்றப்படுத்திருக்கீங்க? யாரங்க குற்றப்படுத்துறீங்க? உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்றீங்க? பிசாசோட சேர்ந்து குற்றப்படுத்துறீங்க. அப்படி குற்றப்படுத்துறோம்னா நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னா கைகளை தூக்கி என்னோட சேர்ந்து மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே, இவ்வளவு நாள் நான் உம்மை நியாயம் தீர்த்து நீர் என்னை சோதிக்கிறீர் என்று ஒரு பொய்யை நான் சொல்லி நியாய தீர்ப்புக்கு ஆளாகி இருக்கிறேன். என்னை தயவாய் மன்னியும். அந்த நியாய தீர்ப்பு என்னத்திலிருந்து எடுத்து போடும். ஆமென். இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா இதை நீங்க கேட்காம விட்டீங்கன்னா எங்க போவீங்க? உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படும் போது நான் சோதிக்கிறேன்னு சொன்னல, போ சாத்தானோட உட்காந்துருவார். புரியுதுங்களா? சரி, எபேசியர் 2வது அதிகாரம் 1 படிங்க. 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிச்சுட்டாரா இல்லையா? உயிர்ப்பித்துட்டாரு. அதை நீங்க அதை எடுத்து பேசணும். என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்துட்டார், நான் புது சிருஷ்டி சொன்னாதான் புதுசா இருப்பீங்க. 5வது வசனம். 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை எங்க எப்ப உயிர்ப்பித்தாரு? எத்தனை வருஷம் ஆச்சு கிறிஸ்து உயிர் தெழுந்து? எவ்வளவு வருஷங்க? 2000 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க பிறப்பதற்கு முன்பாவே உங்க ஆவி என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. அதுதான் உண்மை. 5வது வசனம். 6வது வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர், இயேசு பிதா பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைத்த தயவின்படி தன்னுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தின்படி வரும் காலங்களில் என்னங்க விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? எங்கீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கிறிஸ்துவோடு கூட. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட மகா உன்னதங்களிலே என் ஆவியிலே உட்கார்ந்து இருக்கிறேன். என் ஆவியிலே நான் உன்னதங்களில் உட்கார்ந்து இருப்பதனால சொல்லுங்க, என் ஆவியிலே உன்னதங்களிலே இயேசுவோடு உட்கார்ந்திருப்பதினாலே என் ஆவி இருக்கின்ற சரீரம் வியாதிக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, வேதனைக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால இவைகள் என்னை விட்டு விலகுவதாக. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவோட உன்னதங்களில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உலகத்துல உட்கார்ந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோன்னு. போய். புரியுதுங்களா? நீங்கள் புது சிருஷ்டி. இயேசுவோடு கூட உன்னதங்கள் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவையே உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரே உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது வேணுமாங்க? வேணுமா? அது போறோம் இல்லையா? அப்போ அதிகாரத்தை எடுத்து செயல்படும் போது உங்க வாழ்க்கை மாறும். நாம் எல்லாம் எந்திரிச்சு நிற்போம், கண்களை மூடுவோம்.